2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து ரெடியாக இருக்கார். உங்களை பிராண்டிங் பண்ண போகிறார். நீங்கள் தான் அடுத்து பெரிய டான் ஆக போகிறீங்க. நீங்கள் இருந்த பிஸ்னஸ் உலகறியப்பட போகிறது. அதுதான் அதில் பெரிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அப்படிங்கிறது இனி உலகறியப்படும். அந்த மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலை பிராண்ட் ஆக போகுது. டாப் பிராண்டில் வர போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. இதுதான் நமக்கு சனி பயிற்சியிலே தெரியும். ரைட். இப்போ குரு பயிற்சியில் என்ன? குரு 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார் வினோத். ஓகே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல. விட்டமின் எம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. விட்டமின் எம் தான் மணி. விட்டமின் எம் இருந்ததுன்னா மீதி விட்டமின்லாம் ஊச்சியாக வாங்கி போட்டுக்கலாம். இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் விட்டமின் எம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படியே ஒரு நீச்சல் குளம் கட்டி அது ஃபுல்லாக பணத்தை கொட்டி அதில் நீச்சல் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த மணி. ஓகே, பணம்னா என்னங்கிறத குரு பகவான் காட்டுவார். பாருங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை அந்த மாதிரிலாம் சும்மா ஜாலியாக இருப்பீங்க. இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவர் ஒரு பாதகாதிபதி. அவர் 7-10 கூடியவர். 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது ஒரே வேலை சொல்லியே கொள்றாயா. ஒரு காலத்தில் என்கிட்ட 50 ரூபா தான் இருந்தது, அதுக்கு 5 படம் பார்த்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்குன்னு நேரம் ஒதுக்க நேரமே இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, அடித்து ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது தனஸ்தானத்தை தொடர்ந்து குடும்பஸ்தானத்திலும் குரு உச்சம் என்பதால் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகும். இதில் என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தெரியுமா? இது நீங்கள் இது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வியாதி, கடன், கஷ்டம், ஹெல்த்து. நண்பர்களே, குரு பகவான் கல்லீரலின் கடவுள். அவர் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிதுனராசிக்காரர்கள் யாராவது கொஞ்சம் லைட்டாக தீர்த்த வாரியாக இருக்கீங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாரு. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, லிவர் கிட்னி சம்மந்த டயாலிசிஸ் பண்ணாமல் எங்களால் வாழவே முடியாது சார், கால் 2 வீங்கி போச்சு சார், கிட்னி சார் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் குரு பகவான் பொது மன்னிப்பு கொடுத்து ஓடி போயிரு. இந்த ஒரு வருஷத்துக்கு உடம்பு சரி பண்ணிடு, இனி வாழ்க்கையில் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குரு ஒரு பொது மன்னிப்பு தந்துடுறார். அதனால் இந்த ரெகபுலேஷன் சென்டர் சேர்த்தணும், என் பையன் அவனுடைய கெட்ட பழக்கங்கள்லேருந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று நிறைய தாய்மார்கள் வருந்துவீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இனி அந்த பிரச்சனையே இருக்காது. ஜூனுக்கு அப்புறம் அவரே அந்த தீய பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துடுவார். நண்பர்களே, என்ன வேணால் நடக்கும் குரு நினச்சா. அதான் அதில் ஆச்சரியமே. அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறாரு? 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் என்பது என்னென்னா ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது பெருஞ்சொத்து. இதெல்லாம் இங்கே தான் வருது மாஸ்டர் பீஸ். இங்கே தான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவானை பார்த்துடுறார். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பிறந்தப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது பிறந்த உடனே அப்பா அம்மா உறவெல்லாம் இருந்தாங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க, அது பார்ட்னர்ஷிப்பு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் இப்போது சனி பகவானை குரு பார்க்குறார். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒர்ஷிப்பு. நீங்கள் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் பெருசாக வருவீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன சொல்லித்தரும்னா, இஃப் யூ கண்டினியூட்லி ஒர்ஷிப் அபவுட் சனி அண்ட் குரு, சனிக்கிழமைகளை குரு ஹோரையில், வியாழக்கிழமைகளில் சனி ஹோரையில் நவக்கிரகங்களை சென்று வழிபடுங்க. வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. ஓகேங்க. இப்போ இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள், இந்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குன்னா இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள்? பிரமாதமாக இருக்கும். அருமையான கேள்வி. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல தான் குரு உச்சமே ஆகிறார். அப்போ மனனம் செய்யும் திறன் அதிகமாகும். ஏஐலாம் இல்லாமல் இவங்களே ஒரு ஏஐயாக மாறிடுவாங்க. ஸோ அப்போது அந்தளவுக்கு இவங்களுடைய கம்ப்யூட்டர் மாதிரியான பிரெயின் கிரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப அதிகம். விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம், உணவு சார்ந்த துறைகள் படிக்கிறவங்களுக்கெல்லாம், சில பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, சில பேர் சைக்காலஜி படிப்பாங்க. இவங்களாம் ரொம்ப அற்புதமான காலம் கலக்க போகிறாங்க. ஓகேங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் தரலாம் குருஜி? இவற்றுக்கு 200 மார்க். அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரமாதம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க, இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார்.
ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி. ராஜ யோகம் தந்துருமா சார்? கண்டிப்பாக தரும். அதுதான் இந்த 7 வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இல்லை? கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இதெல்லாம் பார்த்துட்டிங்களே. அதனால் முதல்ல வீடு அமையும், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வீடு வந்து உட்காரத்துக்கு. எவ்வளோ செலவு பண்ணாலும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி வருமா? நான் ஃப்ளாட்டில் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேங்கிறத விட தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 1000 சதுரடி கூட வாங்கிக்கோங்க, இல்லையா ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது முதல்ல உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். இது எல்லாத்த விட ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் வந்து எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் சார், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ராத்திரி 12 மணி வரைக்கும் செய்கிறேன், காலையில் திருப்பி 8 மணிக்கெலாம் எடுத்துக்கிறேன், உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு அதுக்கேற்ற ஊதியம் தரமாட்டேன்றாங்க, வருத்தப்பட்டீங்கல்ல, அதுக்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குழந்தைங்களோடு சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கும், குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கும் உங்கள் ஜாதகம் உதவியாக இருக்கும்.
குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ அல்லது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி வைக்கிறதோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சுப செலவு செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கோபத்தினால சில ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்தது, அதெல்லாம் போயிடும். உங்க ஜாதகத்துக்கு புதுமையான எண்ணங்களும் புதுமையான வரவுகளும் உங்களுக்கு மேலோங்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் பயணத்துல மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருந்து இந்த காலத்தை நடத்துறதுனால இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெற போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். கடன்கள் தீரும், ரோகங்கள் போகும், வரவுகள் கூடும், வீட்டில் மகாலட்சுமி வாசம் வரும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இது கவனமாக இருக்க வேண்டிய காலம் இரவு பயணத்தில். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஜாதகமும் சரி, நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவுறதும் சரி யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா கடந்த கால அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது, தர்மத்தை சொல்கிறது, தேவையில்லாத குழப்பங்கள் பண்ணுறது, இதையெல்லாம் விட்டுடுங்க. இதை விட்டிங்கனாலே உங்களுக்கு மனோதைரியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இது அத்தனையும் வந்து சேரும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த வருஷம் அந்த 2ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்த குரு இருக்கிறது காசி, கயா, ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலங்களுக்கு போய் உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. எப்பவுமே பணம் வரும் சார், பட்டம் வரும் சார், வேலை கிடைக்கும் சார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறத விட இந்த மாதிரி சூழ்நிலையில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலம். ஆகவே 21 தலைமுறைக்கு இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இதெல்லாம் கரெக்டுங்க. ராஜயோகம் தரக்கூடிய சுப பலன்களை நான் பெறணும். குரு வந்து எனக்கு நல்லா இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்களே, எந்த கோவிலுக்கு போய் இந்த வருஷம் நான் வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு கடற்கரையில் குளிச்சுட்டு, நாழிக்கிணறுல குளிச்சுட்டு, முருகனை சண்முகனை வழிபட்டு வந்தீங்கன்னா அசுப பலன்கள்லாம் மறைஞ்சிடும். எதிரிகள் எல்லாம் மறைவார்கள். தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் போகும். மனோதைரியம் வந்து சேரும். ஆகவே திருச்செந்தூர் என்ன கிளம்பிட்டீங்களா? சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றி வரும். அதெல்லாம் கரெக்டு. எவ்வளோ மார்க்கு தானே பார்க்குறீங்க? அதுக்குள்ள தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 80 மார்க் எடுக்கலாம். தாராளமாக 100க்கு 80 மார்க் உங்களுக்கு வந்து சேரும். ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார். அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா? நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா? இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார். வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா,
உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களா இருக்கு. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தா துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவன். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவா இருந்து விலகி அவர் ஜூன் 2ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு போறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று அமர போறார். ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த ராஜயோக அமைப்பு, பொருளாதாரத்தில் பல நல்ல முன்னேற்றங்கள் அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், மன வாழ்க்கை, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நம்ம ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் அந்த 7ஆம் இடம் வரும். இந்த 7ஆம் இடத்துக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அதே மாதிரி தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீடு கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் அதிபதி வந்து குரு பகவான் தான். 7, 10க்கு அதிபதியா வந்து அவர் தனஸ்தானத்தில் அமர்றாரு. இது வந்து என்ன மாதிரியான ஒரு யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபரீத தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்களே நினைச்சு பார்க்க முடியாம இதான் நடக்குது நனவா கனவா அப்படின்னு நீங்களே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பா சொல்ற அளவுக்கா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சந்தேகப்படலாம். நிச்சயமான முறையில நம்மளால முடியும், அதாவது முடியாதுன்ற எந்த ஒரு தயக்கமே உங்களுக்கு வேண்டியதில்ல. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு குரு அள்ளி குடுக்க தயாரா இருக்காரு. வாங்கிக்க நீங்க ரெடி ஆயிக்கங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. முயற்சிய எடுங்க. கிடைக்கலன்னா என்னைய என்னன்னு கேளுங்க. நிச்சயமா நீங்க தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு 100% முழுமையான வெற்றியை மிதுன ராசிக்காரர்களுக்கு குடுக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பா இருக்கு. அதாவது உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல அமரக்கூடிய சுபகிரகமான வியாழன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்றது உண்மை. சரியா தான் இருக்கும். சார் சொல்லிட்டாரு, மேடம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நல்லதா இருக்கும். அப்படின்ற ஒரு நம்பிக்கைய எளிதா அடுத்தவங்க மனசுல கொண்டு வந்து உங்களால கொண்டு போயிற முடியும். நீங்களும் கண்டிப்பான முறையில வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறனால, யாரையும் பழிக்கிற மாரியோ, ஏமாற்றுற மாரியான விஷயங்கள செய்யவும் மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய பேச்சுல உண்மை இருக்கிறதுனால, அந்த உண்மை வந்து அடுத்தவங்க மனச தொட்டு, அதன் மூலியமா உங்களுடைய மதிப்பும், செல்வாக்கும் உயரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். வாக்குஸ்தானத்துல அமரக்கூடிய குரு வந்து கண்டிப்பான முறையில இந்த விஷயத்த செய்வார் இல்லையா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடம் குரு குரு அமரக்கூடிய அந்த 2ஆம் இடம் கடகராசி அப்படின்றது வந்து சந்திரனுடைய உச்ச வீடு, சந்திரனுடைய வீடு, குருவுடைய உச்ச வீடு. ஸோ அப்ப இந்த குரு சந்திர தொடர்பும் வர்றதுனால, உங்களுக்கு நீங்க சொன்னா செல்வாக்கு நான் சொல்லிடுறேன் போங்க வேலை முடியும். அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலமாவும் இருக்கு. ஸோ இந்த 2ஆம் இடம் அப்படின்றது வந்து தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். வாக்கு மட்டும் கிடையாது, பொருளாதாரம் மட்டும் கிடையாது, குடும்பஸ்தானமும் அதுதான். குடும்பஸ்தானத்துல ஒரு சுபகிரகம் இருக்கு அப்படின்னாலே வந்து குடும்பத்திலே மன மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுநாள் வரைக்கும் இருந்த சங்கடங்கள், உறவுக்குள்ள இருந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கி எல்லாரும் ஒத்துமையா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. அ குடும்பம் குடும்பமா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில ஒற்றுமையா ஒண்ணா சேர்ந்து நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு வந்து சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறது, குடும்பத்துக்குள்ள கூட்டு குடும்ப வாழ்க்கைகளுக்கு போகணுன்ற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துலருந்து செய்ய போறார். சரி, குடும்ப வகையில நல்லா இருக்கு, பொருளாதார வகையில நல்லா இருக்கு, நம்ம சொல்வாக்கு வெல்லும் அப்படிலாம் சொல்லியாச்சு. வேற என்னங்க எனக்கு சிறப்பு இருக்கு? தொழில் எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பான முறையில தொழில் ரொம்ப சிறக்க போகுது. காரணம் உங்களுடைய 10ஆம் இடமான குருவோட வீட்ல தொழில்ல, அதாவது வேலை, கடின உழைப்ப சொல்லக்கூடிய சனி பகவான் போய் அமர்ந்துட்டாரு. சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர வந்து எந்த ஒரு முதலாளியும் விட்டுக் குடுக்க மாட்டான். ஏன்னா, உங்களோட உழைப்பு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா என்ன வேலை குடுத்தாலும், இல்ல முடியாது அப்படின்னு முகம் சுளிக்காம சந்தோஷமா, நம்ம வேலை, நம்மளுடைய கடமை இத செய்யணும், சிறப்பா செய்யணும் அப்படின்னு கடினமா உழைக்கக்கூடிய நபர்களா 10ல சனி இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல சனி இருக்காரு. அதுவே ஒரு சிறந்த ராஜயோகம் தான். 10ஆம் இடத்து சனிக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கப்போது ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து. அ ஜூன் 2ஆம் தேதி குரு உச்ச பலம் பெற்று கடகராசியில் அமர்ந்து, அங்கிருந்து அவர் தன்னுடைய வீடான மீன ராசிய பார்க்க போறார். அந்த மீன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்துக்கும், தனஸ்தானத்துக்குமான தொடர்பு அப்படின்றது வந்து சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லங்க. நம்மளுடைய செயல்கள் மூலியமா நம்ம சின்னதா ஆரம்பிக்கக்கூடிய தொழில கூட பெரிய லெவலுக்கு காலம் கொண்டு போயிரும். நம்ம பெருசா வந்து நம்ம யோசனை பண்ணா போதும், ஆசைப்பட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும்ன்ற அளவுக்கு நீங்க நல்லத ஸ்டார்ட் பண்ணிருங்க. நல்லத செய்ய ஆரம்பிச்சுருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை, நீங்களே ஆச்சரியப்படுற வெற்றியை கண்டிப்பான முறையில குடுக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். இது சொந்தமா தொழில் பண்ணா தானா, ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், அந்த வேலையிலேருந்து எனக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். அதில எந்த சந்தேகமே கிடையாது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம், இவ்வளோ நாள் கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன், எனக்கான மரியாதை கிடைக்கல, எனக்கான ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கான சம்பளம் உயரல, இப்படின்ற வருத்தத்தில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமான முறையில நல்ல தீர்வு இனி வர காலங்கள்ல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகணுன்ற ஒரு அமைப்பு இருக்கும். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு தமிழர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா முன்னோர்கள். ஸோ அந்த மாரி வந்து இயல்பா அந்த எண்ண சிந்தனைகள் வந்து யாருக்கு அமையும்னா, அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும்.
ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு நீர் ஸ்தானங்கள், அதாவது கடகராசி மற்றும் மீன ராசி தொடர்புடைய தர்ம விதியும் செயல்படுறதுனால கடல் கடந்து படிக்க போகிறது, கடல் கடந்து சம்பாதிக்க போகிறது, இப்படியான பல நல்ல வாய்ப்புகள் வருது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த துறை சம்மந்தப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள்லாம் சிறந்த ராஜயோக காலம்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. ராஜயோகங்களை அனுபவிச்சு எல்லாத்துக்கும் நல்ல புண்ணியங்கள் நல்ல காரியங்களை செய்து உதவிகளும் செய்து சந்தோஷமாக இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரு ஒரு உச்ச நிலைக்கு வர்றதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுனால உலகத்துக்கே நல்லது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் முதல்ல நம்ம குருவுடைய தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கணும். குரு யார், அவர் நவகிரகங்களில் அவருடைய ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிட்டர் இல்லை அப்படின்னா இங்கே பூமி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே பூமியை நோக்கி நம்மளை வாழக்கூடிய இந்த பூமியை நோக்கி நிறைய விண்கற்கள் எரிக்கற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமா. அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவர் விளக்கிடுவார். நமக்கு எந்த தொந்தரவுலாம் நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே தான். ஏன்னா குரு இங்கே நமக்கு அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சரியான இடங்களில் கிடைக்கும் போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறாங்க, நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் இந்த இடத்துல நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோடு இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் மேஷத்துக்கு சூரியன் அவர் முழு பலத்தில் இருப்பார். மீனத்தில் சுக்கிரன் அவர் முழு பலத்தில் இருக்கார். இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குரு உச்ச பலம் அடைகிறதா கடகராசியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடகராசி மண்டலத்துக்குள்ளே குரு பகவான் வந்த பின்னாடி அவர் முழு சுபகிரகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் இனி இந்த உலகத்தில் அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ சீற்றங்களோ இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் இன்னைக்கு நாட்டு ஆளக்கூடிய தலைவர்கள் தான் சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது வச்சுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் உங்கள் மனசுலலாம் கூட ஒரு நிதானமும் சந்தோஷமும் ஒரு சாந்தமும் அவங்களும் தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராகுடைய காலம். இது ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது குறிப்பாக இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026மே நமக்கு இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் குருவுடைய காலம் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விளக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம கோச்சார பலனை மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி மதி கதி இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துலேயும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றது நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் காரணமாக நம்ம வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன் குரு சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான
தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாம நிம்மதியாக சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடமான அந்த தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல மாறுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்க போகுது. ஒரு சிறிய மாற்றம் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அதுல ஒரு ஆனந்தம் அப்படின்றது இருக்கும். அது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு தைரியத்தோட எடுப்பாங்க. ஆனா பல பேர்கிட்ட அதை கன்சல்ட் பண்ணிப்பாங்க. இதை நான் செய்யறது நல்லா இருக்குமா, இது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா, இந்த வரன் எனக்கு நல்லபடியா பார்ட்னரா இருப்பாங்களா, இல்ல எனக்கு இவங்க அம்மா அப்பாவோட நல்ல சகஜமா பழகுவாங்களா, இப்படி ஒரு திருமணம் சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து வேலை ரீதியான எந்த முடிவுகள் எடுத்தாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய முடிவுல ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த முடிவுல நிறைய ஒரு மாற்றங்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இவங்க எடுத்த முடிவு நெகட்டிவா நிறைய போயிருந்திருக்கும், சில இது பாசிட்டிவா முடிந்திருக்கும். ஆனாலும் அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை சந்திச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் நடந்திருக்கும், அந்த திருமணம் முடிந்து ஒரு 6 மாதத்துல பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கும். திரும்ப 2வது திருமணம் அப்படின்றது அடுத்து ஒரு 2 வருடம் கழிச்சு நீங்க பண்ணியிருப்பீங்க. அந்த 2வது திருமணத்திலையும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை தன்மையோட வாழ முடியல. இனிமேல் நம்ம யாரை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த குரு பகவான் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறார். நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய லைஃப் அப்படின்றது உங்களுக்குண்டான லைஃப். அது உங்களுக்குண்டான வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்குண்டான ஒரு லைஃபாக தான் இருக்க போது. இந்த மாதிரியாக அந்த குடும்ப ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 6ஆம் இடம்ன்றது இதுநாள் வரைக்கும் அந்த வேலை இல்லாமல் அவமானப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை நீங்க நிலைநாட்ட போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை நிலைநாட்ட போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை, நான் இந்த இடத்துல இந்த பேங்க்ல ஒரு மேனேஜரா இருக்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல இந்த பொசிஷன்ல இருக்கிறேன்னா, எனக்கு ஒரு டீம் லீடரா இருக்கிறேன், இப்படி உங்களுடைய பதவியை தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்க போறார். அதாவது பதவியில ஜாக்பாட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியாக அந்த உயர் பதவிகள் உங்களை நோக்கி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன் அந்த மாதிரியான பதவியில நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசி அன்பர்களினுடைய 10ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அந்த 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், வேலை ஸ்தானம், இந்த மாதிரியான 3 இடங்களை குறிக்கிறதுனால தொழில்ல ஒரு ஸ்திரத்தன்மையும் வேலையில நல்ல ஒரு அதிகாரத்தன்மையும் கொடுக்க போறார். அவர் 10ஆம் இடத்துல இருந்து செயல்பட்டார்னா வேற, ஆனா அந்த 10ஆம் பார்வையாக அந்த 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தன்மையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் நீங்க யாருக்கு பயந்து செயல்பட்டீங்களோ அலுவலகத்துல, இனிமேல் உங்களை பார்த்து மற்றவர்கள் செயல்படக்கூடிய ஒரு நேரம். உங்களை பார்த்து பயந்து ஐயோ இவனுக்கெல்லாம் இந்த பதவி கிடைச்சிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திடீர் மாற்றங்கள் அந்த அலுவலகத்துல ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள்ல, அதாவது காதல் போன்ற விஷயங்கள்ல கடந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பிரிவுகள் அப்படின்றது இருக்கும். அந்த பிரிவுகளை சலித்து கொள்ள முடியாமல் மிகவும் விரக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல அந்த காதல் அப்படி போன்ற விஷயங்கள் திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். அந்த திருமணங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றம் அப்படின்றது
அப்படின்றது இருக்கும். முன்னாடி எப்படினாலும் நீங்க சண்டை போட்டுட்டு எப்படினாலும் இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு குடும்பமாக மாறும்போது ரொம்ப அந்யோன்யமாக, ரொம்ப பாசத்தோட, ரொம்ப அரவணைப்போடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதுதான் அந்த குடும்ப ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இந்த நிம்மதியெல்லாம் எங்க வருது? ஒரு வருமானம் ஒழுங்கா இருந்தா வரும், ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா வரும், ஒரு குழந்தை பாக்கியம் இருந்தா வரும், ஒரு திருமண வாய்ப்புகள் இருந்தா வரும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த குடும்ப வாழ்க்கை. இது எல்லாத்தையுமே பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது. குரு பெயர்ச்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்கு உரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசைன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.